ஓபிஎஸ்க்கு லாபம் அப்படின்னு சொல்றாங்க. திமுகவுக்கு லாபமா ஓபிஎஸ் சேர்த்ததன் மூலமா அப்படின்னா ரெண்டு தரப்புக்குமே நஷ்டம்னு சொல்றாங்க. உங்க பார்வை என்ன இருக்கு? இல்லை, ஒரு அரசியல்வாதி அல்லது இப்போ ஸ்டாலின் போன்ற அரசியல்வாதி இப்போது கடந்த சில வருடங்களாக கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ஒரு அரசியல் பண்ணுற ஸ்டாலின் அவர்கள் ஓபிஎஸ் எடுக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இல்லாமல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்குது, ஏதோ ஒரு பயன் இருக்குது. இல்லாட்டி அவர் யாரையும் சேர்க்க மாட்டார். தேமுதிக ஏன் சேர்க்குறாரு, அதில் ஒரு பயன் இருக்குது. ஓபிஎஸ் ஏன் சேர்க்குறாருன்னா அதுலேயும் ஒரு பயன் இருக்குது. இல்லாத ஸ்டாலின் போய் எவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் ஆளுங்களெல்லாம் இழுக்கிறதெல்லாம் பண்ண மாட்டார் ஆக்சுவலாக. ஸோ இரண்டு பேருக்குமே மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பெனிஃபிட்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அந்த அடிப்படையில் சேர்ந்துருக்காங்க. பட் ஆனால் வாட் இஸ் த வே அவுட் ஃபார் ஓபிஎஸ்? நீங்கள் ஒரு கட்சியில் இருந்தீங்க, இரட்டை தலைமை இருந்தது, ஒத்துழைப்பு கொடுத்தீங்க, கடைசியில் அவரை முதுகில் குத்தி வெளில அமிச்சிங்க. முதுகில் குத்தி வெளில அமிச்சோன்னு அவர் திருப்பி கேட்குறாரு, என்னை சேர்த்துக்கோன்றாரு. கேசிபி கூட கேட்குறாரு, அவர் சேர்த்துக்கிறாரா? சேர்த்துக்க மாட்டேன்றார், யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்றார். அப்போ கட்சியை ஒன்றுபடுத்த விரும்பலை, ஒற்றுமையை ஏற்படுத்த விரும்பலை. நான் வலிமையாக இருக்கேன்னு அவர் சொல்கிறார். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 7 இடத்துல டெபாசிட் போனதை நம்ம பார்த்தோம் நம்ம. ஆனால் கேட்டால் நான் 21 வாங்கினேன். 21 நீங்கள் குங்குமண்டலத்துலாம் பாதி சீட்டுக்கு மேலே வாங்கியிருக்கீங்க. அப்போ இவங்க கேட்குறாங்க, சசிகலாவோ ஓபிஎஸோ கேட்குறாங்க. தினகரனும் அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார். இப்போ என்னை சேர்த்துக்க மாட்டேன்ற போது பாஜக மூலமாக ட்ரை பண்ணுறார். அவங்களும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. எடப்பாடி பிடிவாதமாக இருக்கார். அவருக்கு என்னென்னா, எடப்பாடிக்கு இவங்களாம் சேர்ந்தாங்கன்னா நாளைக்கு ஏதாவது கட்சியில் ஏதாவது பிரச்சனை வரும்போது நம்மளை தள்ளிட்டு அவங்க என்ன பண்ணுறது, அவருக்கு ஒரு சுயநலம் இருக்குது. அவருக்கு நம்ம தலைமையை தோற்றாலும் நம்ம தான் தலைமையில் இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். அது அவரோட இது வச்சுக்கோங்களேன், அவருடைய அரசியல் இருந்துட்டு போட்டோம். பட் ஆனால் கட்சியோட நன்மை என்ன, கட்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இவங்களுக்கு கேட்டு பார்க்குறாங்க, முடியல. அப்புறம் பாஜகவும் ஹெல்ப் பண்ணல. அப்போ இவங்களோட அரசியலை இவங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. இவங்க அரசியல் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது, ஓபிஎஸோட பையனோட அரசியலை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ சசிகலா இதுக்கு தனி கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இது சசிகலா தினகரன் ஏன் இப்போது எடப்பாடியை அவ்வளவு கடுமையாக எதிர்த்து அதில் இருக்கிற அக்செப்டன்ஸ் ஓபிஎஸ் விவகாரத்தில் இருக்குமா? சசிகலா தனி கட்சி தொடங்குறதுல, டிடிவி தினகரன் தனி கட்சி தொடங்குறதுல இருக்கக்கூடிய அக்செப்டன்ஸ் திரு ஓபிஎஸ் திமுகவுக்குள்ள போகும்போது அவர் ஆதரவாளர்கள் மத்தியில் இங்கே தான் ஒரு சின்ன இது இருக்குது. ஆக்சுவலாக இப்போ சசிகலா ஒரு தனி கட்சி, இவங்க 3 பேருக்குமே எடப்பாடி ஏதோ ஒரு வகையில் துரோகம் பண்ணியிருக்கா வச்சுக்கோங்களேன். இவங்க துரோகம் பண்ணதுக்கு இவங்க நம்ம கம்யூனிட்டியை பற்றி பேசாத இருக்க முடியாது. ஏன்னா அந்த கம்யூனிட்டி என்ன நினைக்குது, இந்த 3 பேரையும் வெளில முதுகில் குத்தி அமைச்சது இபிஎஸ் தான் நினைக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த அடிப்படையில் என்ன ஆகுதுன்னா, இபிஎஸ்ஸை தோக்கடிக்கணுன்றது அவங்க நோக்கமாக இருக்குது. இபிஎஸ்ஸை தோக்கடிக்கணும் நோக்கமாக இருக்கும்போது தனிப்பட்ட முறையில் சசிகலாவோ இல்லை தினகரனோ இல்லை ஓபிஎஸோ ஒரு கட்சி ஆரம்பித்து தோக்கடிக்கிறது கஷ்டம் இபிஎஸ். அதுக்கான செல்வாக்கு அவங்களுக்கு இல்லை. வேணுமானால் உங்களுக்கு அதிமுகவுக்கு போகிற ஓட்டை வேணால் கொஞ்சம் எடுக்கலாமே தவிர தே கேனாட் டிஃபீட் ஹிம். ஏன்னா அது ஒரு ஆர்கனைசேஷன் அவருக்கு பின்னாடி இருக்குது, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவர் கையில் இருக்குது. அதனால் தோக்கடிக்கும். அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கோ கூடியிருக்கோ ஏதோ அவர் கையில் வச்சுருக்கார். அப்போ இவங்களுக்கு என்ன, சட்ட ரீதியாக ஒரு போராட்டம் நடத்துகிறாரு ஓபிஎஸ். அதுக்கான விடை இப்போ தெரிய போகிறதில்ல, அது ரொம்ப டிலே ஆகும். அப்படி இருக்கும்போது அவருக்கு அடுத்த கட்ட அரசியலை பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறார், இது ரொம்ப கஷ்டமான டிசிஷன் அவருக்கு. ஓபிஎஸ்க்கு கஷ்டமான டிசிஷன். இனி எந்த காலத்திலும் அதிமுக கதவு மூடப்பட்டு விட்டது. இப்போ அங்கேருந்து இவரை நோக்கி என்ன வைப்பாங்கன்னா, எம்ஜிஆர் ஆன்மா உங்களை மன்னிக்காது, ஜெயலலிதா ஆன்மா உங்களை மன்னிக்காதுன்னு பல கதையெல்லாம் எடுத்து விடுவாங்க. ஸோ அதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் ஓபிஎஸ்க்கு இருக்குது. அப்போது அதிமுக சைட்லையும் திரும்ப முடியாது. இவர் திமுக சைடில் போனாலும், உதயசூரியன் சின்னத்தில் இருந்தாலும் சரி, திமுகவில் சேர்ந்தாலும் சரி, அதிமுகவை மறந்துட வேண்டியதான். இனிமேல் திரும்பி வர முடியாது. அப்போது இந்த கட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அது அவருக்கு ரொம்ப கஷ்டமான முடிவு. அன்றைக்கி 1/2 மணி நேரம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாருல ஓபிஎஸ், என்ன தப்பு பண்ணேன்னு அவர் கேட்குறாரு. அதை நீங்கள் பட்டியல் போடுங்க. கட்சி ஆஃபீஸ் அடித்து உடைச்சாரு அப்படியாங்க? ஜெயலலிதா காலத்திலே கட்சி ஆஃபீஸ் அடிச்சிருக்காங்களே, அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ நடந்திருக்கு கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே? இதெல்லாம் அதிமுக உட்கட்சி சண்டையில் பிரச்சனைகள் வராத விஷயம் கிடையாது சார். பல பிரச்சனைகள் திருநாவுக்கரசு பிரிஞ்சு போன போது வந்திருக்கு, ஜெயலலிதா கல்யாணிக்கு வந்திருக்கு, பல விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போ கட்சி ஆஃபீஸில் எந்த பிரச்சனையும் நடந்ததே கிடையாதா? எல்லாமே நடந்திருக்கு. கட்சி ஒன்றுபடணும் அப்படின்னு நினச்சா எடப்பாடி மனசு வைக்கணும். எடப்பாடி மனசு வச்சா கட்சி ஒன்றுபடும். அதுதான் கீழ்மட்ட அதிமுக தொண்டன் நினைக்கிற ஒரு விஷயம். அப்போது ஓபிஎஸ்க்கு அது என்ன கஷ்டமான முடிவு? நம்ம 3 தடவை ஒரு கட்சியில் முதல்வராக இருந்திருக்கோம், நம்ம ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கோம், எதிராக நமக்கு எதிராக களமாடிய இன்னொரு கட்சிக்கு நம்ம போகிறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு முடிவு அரசியலில் சில போது ஆப்போசிட் எதிராக இருக்கிறவங்க திடீர்னு இணையிறது நம்ம பார்க்குறோம், நிறைய இடத்துல பார்க்குறோம். ஆனால் இவருக்கு என்ன அட்வான்டேஜ்னா, ஓபிஎஸ்க்கு அவருடைய பாலிடிக்ஸ் அட்வான்டேஜா என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ ஒரு ஆள் ஒரு கட்சியில் போய் சேர்ந்தா வச்சுக்கோங்களேன். இப்போ வைகோ போய் திமுக சேர்ந்தா வச்சுக்கோங்க,
இப்போ போட்டி மாதிரி இருக்கிறவங்களாம் வைகோ அன்றைக்கி அது சொன்னாரேன்னு ஒரு விஷயத்தை எடுத்து வைப்பாங்க. இல்லை வேற ஒருத்தர் இது மாதிரி சொன்னாரே அது மாதிரி சொன்னாரே இன்றைக்கி போய் திமுகவில் சேர்ந்துட்டாரே அப்படின்வாங்க. இன்னொருத்தர் வந்து சொல்லுவாங்க ஸ்டாலின் அன்றைக்கி வைகோ அது மாதிரி சொன்னாரே இவர் போய் சேர்ந்துட்டாரேன்னு சொல்லுவாங்க. ஓபிஎஸ்க்கு அந்த மாதிரி நீங்கள் எதுவும் சொல்ல முடியாது. அவரோட அரசியல் த்ரூ அவுட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் எல்லாரையும் டீல் பண்ணிருப்பார். இன்ஃபேக்ட் அவர் அப்ரிசியேஷன் கூட வாங்கியிருக்காரு. பச்சை தமிழன் பன்னீர்னு அப்ரிசியேஷன் கூட வாங்கியிருக்காரு கலைஞர்கிட்ட. ஸோ அப்படின்னா இருக்கும்போது ஓபிஎஸ் இப்படி சொன்னார், திமுக ஓபிஎஸ் கலைஞர் அப்படி சொன்னார், ஓபிஎஸ் ஸ்டாலின் எப்படி சொன்னார், ஸ்டாலினை கொலகாரன்ட்டார், ஓபிஎஸ் இல்லை அது பண்ணிட்டார் இது பண்ணிட்டார், ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கான வாய்ப்பு எதுவும் இல்லை. சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி எடுத்து போட முடியுமா தெரியல. இருந்தாலும் தேடி இருக்காங்க. ஏடிஎம்கே ஐடிஎம்கே இப்போ தேடி இருக்கு வச்சுக்கோங்களேன். சீரியஸாக தேடி இருக்காங்க. கிடைக்கல போல் இருக்கு, இது வரைக்கும் கிடைக்கல போல் இருக்கு, தேடி இருக்காங்க. திமுக எதிர்ப்புன்றது போதாதா? திமுக எதிர்ப்பு அதிமுகவுடைய பிரதான நோக்கம், அதை மீறிட்டாருன்றதே பத்தாதா அவருக்கு? சார் இங்க அதுவே இஷ்யூ இல்லை சார். இங்க எடப்பாடியே பழி வாங்கணும். தட் இஸ் த பாயிண்ட். இந்த அரசியல் வந்து கழுத்தில் இருக்கிற அரசியல் சார். இது இங்க எடப்பாடியே பழி வாங்கணும். எங்க ஆட்கள் 3 பேர் நீ வெளில தள்ளல, 10.5 குழந்தை எங்க வாய்ப்பை பறிச்சல்ல, நீ உங்களை பழி வாங்கியே தருவோம். தனிப்பட்ட முறையில் எங்களால் பழி வாங்க முடியாது. அரசியல் ரீதியாக எங்களால் நாங்கள் தனி கட்சி ஆரம்பிச்சு பழி வாங்க முடியாது. உங்களை தோக்கடிக்கிற ஒரே வல்லமை இன்னைக்கு திமுக மட்டும்தான் இருக்கு. அதனால திமுகவோட சேர்ந்து உங்களை தோக்கடிக்க ட்ரை பண்றேன். இதுதான் கொடுக்குற மெசேஜ். அரசியல் ரீதியாக எடப்பாடியை வீழ்த்தணும் சார். எப்படி பண்ணுவாரு? ஓபிஎஸ் தனியாக பண்ண முடியாது, சசிகலா தனியாக பண்ண முடியாது. டிடிவி அங்கேயே போய் சேர்ந்துட்டாரு. யாரை வீழ்த்தணும்னு நினைச்சாரு அவருக்கு கூட போய் சேர்ந்துட்டாரு. கேட்டால் நான் என்டிஏல தான் இருக்கேன்றாரு. ஸோ அதனால பாலிடிக்ஸ் அப்படி தான் போக முடியும். இப்போ நீங்கள் பொலிட்டிக்கலாக வீழ்த்தணும்னு பார்த்தீங்கன்னா சில போது நீங்கள் எதிரியோட சேர வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வரும். அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல அந்த இடத்துல அவர் சேர்ந்திருக்காரு. இனிமே என்ன ஆக போறது பொறுத்து பார்க்கணும். இவங்க 3 பேர்னாலையும் தனிப்பட்ட முறையில் எடப்பாடியை பழி வாங்க முடியாது, அரசியல் ரீதியா பழி வாங்க முடியாது. அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை. அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. தினகரன் பின்னாடி அந்த ஓட் பேங்க் போகுமான்றது ஒரு கேள்விக்குறி. அது எடப்பாடி எதிர்ப்பு ஓட் பேங்க் தான் அவர் கல்டிவேட் பண்ணார், வளர்த்தார். அந்த ஓட் பேங்க் அவர் பின்னாடி போகுமா தெரியாது. சசிகலா தனியா போயிருக்காங்க அன்னைக்கு. ஆனா அன்னைக்கு சசிகலா பேசினது இருக்குல்ல, அது இன்னும் அந்த கம்யூனிட்டி மத்தியில் பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கு. சார் நம்மளால கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்களா அப்படின்ற அளவுக்கு போயிட்டுது ஆக்சுவலாக. இதுக்கு அது இதுவரையும் மறுப்பு வரல. சம்மந்தப்பட்டவங்ககிட்ட இதுவரையும் மறுப்பு வரல. ஏன்னா அவங்க சொன்ன விஷயத்துக்கு இதுவரையும் மறுப்பு வரல. அப்போ அந்த கம்யூனிட்டி என்ன நினைக்குதுன்னா, ஆளை குத்தி தான் வெளியில் அமிச்சாங்கன்னு பார்த்தா உயிருக்கே ஆபத்து ஏற்படுற அளவுக்கு இவங்க பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த கம்யூனிட்டியை வந்து இன்னும் அது கோவப்படுத்திருக்கு ஆக்சுவலாக. அந்த கம்யூனிட்டி இப்போ என்ன பண்ணுது, சசிகலாவாலையும் இவரை தோக்கடிக்க முடியாது. சசிகலா மேக்சிமம் அந்த ஓட்டை வேணா பிரிப்பாங்களே தவிர தோக்கடிக்க முடியாது. அப்போ யார் தோக்கடிக்கிற வல்லமையோட அந்த களத்தில் இருக்காங்க எடப்பாடியை, அதை பார்த்து அந்த கட்சிக்கு ஓட்டு போடியா அப்படின்னு அவங்க தீர்மானிக்கிற லெவலில் இருக்காங்க. அதை புரிஞ்சுட்டு தான் எடப்பாடி ஓபிஎஸ் என்ன பண்றார், திமுகவுக்கு போய் சேர்ந்திருக்காரு. இது அவருக்கு கஷ்டமான டிசிஷன். அப்போ இதுக்கு முன்னாடி வேற ஆப்ஷன் இல்லையா? நேர் எதிராக இருந்த ஒரு கட்சியில் போய் சேராருன்னா ஆப்ஷன் இருந்தது, தாவேக்கு ஆப்ஷன் இருந்தது, ட்ரை பண்ணாரு, நடக்கல.